உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். குழந்தை வரத்தை பெறக்கூடிய நேரத்துக்கு இன்னும் 19 நாட்கள் இருக்கிறது. எத்தனை நாள் இருக்கு? 19 நாள் இருக்கு. அதுக்கு முன்னால என்னுடைய வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக உங்களை இங்க அழைக்க வந்திருக்கு. அதனால 19 நாட்கள் கழித்து குளிப்பலாம் என்று 7 நாட்கள் முடிந்த பின்பு என்னை பார்க்கலாம். புரியுதா? அப்பொழுது உனக்கு குழந்தை பாக்கியத்தை தார வெற்றி அடைவாய். தென்காசி வரலாம். மெல்ல வாங்க, மெல்ல வாங்க, உட்காருங்க. பக்கம் அங்க இருந்தா முடியாது. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். நின்னுக்காங்க. மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். உடம்புல இருக்க இந்த கோளாறுகளுக்கு மாந்திரிக எந்திரங்கள் சம்பந்தமா குழப்பம் நடந்திருக்குங்கிறது உண்மை. அதை தீர்த்து உங்களை தெளிவுபடுத்தி தாரேன். ஆயுளுக்கு பங்கம் இல்லாம ஆக்கி தந்துருந்தேன். நிறைய பணங்கள் வெளியில செதறி கிடக்கு. அவைகளெல்லாம் வீடு வந்து சேர வச்சா போதுங்களா? அடுத்த கட்ட தொழில் என்னங்கிறத பார்த்து முடிவெடுத்து வெற்றியாக்கி தாரேன். நீ பெத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா ஓடிக்கிட்டு இருக்கு. உள்மனசுக்குள்ள அவ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்பை நிறுத்தி இந்த பக்கம் சேர்த்து ஒற்றுமையாக வாழ வச்சா போதுங்களா? கால் விட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? வரலாம். என்ன வரலாம்? வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? மகனுடைய பேரை சொல்லு. இந்தா வரக்கூடிய மாசி சிவராத்திரிக்கு பின்பு ஜனனமாகும். வெற்றி அடைவீர். போனானே போனாளே ஒரு பூவும் இல்லாமல் பொட்டும் இல்லாமல் போனாளே. இன்னொரு தடவை காலம் சொல்லலாம். உடைச்சி சொல்லாம போனதை திருப்பி கொண்டு வந்தா போதும்ல. கண்ண முடிக்கா கொஞ்ச நேரம். அப்பா இந்தாடா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். தைரியமா இருக்கு. அதுக்கு மாற்று இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இன்னும் 2 கூட என்ன பார்க்கணும். பொறுமையாக இருங்க. வராது, நிறுத்திடுவேன். கருப்பசாமி. ஆமா, கடையநல்லூர். கடையநல்லூர் வலதுபுறம் பொம்பளை, இடதுபுறம் ஆம்பளை. இப்ப எனக்கு வலதுபுறம் நீ, இடதுபுறம் இவா. வலதுபுறம் பொம்பளை முதல்ல உட்கார்ந்தா அவ சொல்லதான் ஆம்பளை கப்பாம்னு அர்த்தம். இதுவரை அப்படித்தான் அந்த குடும்பம் நடக்கு. உண்மைதானே? அதான் சாஸ்திரம். அதுக்கு பேரு சினேகந்திர மாலை. என்ன மாலை? சினேகந்திர மாலை. மன உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் ஆற்றல் என்பது பொருள். சிந்திக்கா, இதெல்லாம் எப்படி இவருக்கு தெரியுது? புரியுதா? உன்னுடைய உடலுக்குள்ள இன்னும் ஒரு தீ ஆற்றலுடைய உணர்வுகள் கலந்துருக்கு. அதை வெளியாக்கி வெற்றியாக்கி தந்துட்டா போதுங்களா? கொஞ்சம் அங்க தள்ளி இருப்பா.
நமச்சிவாயம். இவ்வளவு புளிப்பான்னு நினைக்கிய தேய்ச்சி குளிச்சிருமா? கண்ணை முடிக்காம கொஞ்ச நேரம் சரி. இனிமே அது உன்னை தொடராது. கட்டியாச்சு. அதை என்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணிடுவோம். தைரியமா இருங்க. 4 எல்லைக்கு 4 வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. போயிட்டு வாங்க. கர்மசாமி. ஆமா. அப்படி ஒரு சத்தங்க. இந்த சத்தத்தை பார்த்தியாடா? சக் சக். அது என்னடா சத்தம்? பிரிண்டிங் வேலை பார்க்குறீங்க அந்த சத்தம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. எதுக்குமா ஒரு விஷயம் வச்சிருக்கீரு? வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். கடன் சம்பந்தமா நிறைய அக்ரிமெண்ட் மாதிரி மைண்ட்ல ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கடத்தெல்லாம் தீர்த்து உங்களை நல்லா வாழ வச்சிடணும். இவ்வளவு தானே வேலை. கண்ணை முடிக்க காசு தாரேன். கர்மசாமிக்கு குபேர சம்பத்து பெறுவாயப்பா. வாழ்க நாராயண். இந்தா வெற்றி உண்டு மகனே. செல்வாக்கார் பிரச்சனை வச்சுக்கோ. இதை வீட்டில் வை. கன்னிகா அதான் அவள் கையில் கனியை கொடுத்துருக்கேன். நல்ல படிப்பா. வா. நல்லா இருந்தவங்க ஐஸ்வர்யமா. சரி. சிவபிரகாச அடிகளார் பிரபுலிங்கலில எழுதினாரு. படிச்சிருக்கீங்களா? அந்த பிரபுலிங்கலில ஒரு பாட்டு சொல்ல. நீ படிச்சிருக்கேமா? பிரபுலிங்கலில படிக்கலையா? செய்கொண்டாரும் கமல செம்மலுடனே அரவத்து பாய்கொண்டாரும் பட்டி சுரத்தானை நோய் கொண்டாலும் கொள்ளலாம் பேய் கொண்டாலும் கொள்ளலாம் இந்த 100 வயதளவை பெண் கொள்ளலாகாதென்றான். சோப்ராதிரியா பாடுறார். என்ன பண்ணாரு? சேய் கொண்டார். சேய்னா குழந்தை. 2 குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இருக்கவங்க யாரு? பார்வதியும் பரமசிவமும். சேய் கொண்டாரும் கமல செம்மலுடனே. கமலமுட தாமரை பூ. அதுக்கு மேல பிரம்மனை வைத்து அரவத்து பாய் கொண்டானும் பாம்பை படுக்கையாக வைத்த பரந்தாமன். பட்டி சுரத்தானை. இந்த மனிதனை என்ன படைக்க வச்சு இந்த 100 வயதளவை நோய் கொண்டாலும் கொள்ளலாம் பேய் கொண்டாலும் கொள்ளலாம் பெண் கொள்ளலாகாது என்றான். பொண்டாட்டி வேண்டாம் ஜாமி அப்படின்னு சொன்னானாம். அந்த சிவபிரகாச அடிகளார் இப்படி சொல்லிட்டாரு. அப்படி ஒரு மனுஷன் இருக்காரான்னு நான் தேடினேன். அவன் மனுஷன் நிமிர்ந்தாயா? பொண்டாட்டி வேண்டாம். ஒரு முடிவுக்கு வந்துட்டான். காலம் வந்துட்டு வா. என்ன படிச்ச பொம்பளை நல்லா இருக்கிய? அதனால அவனுடைய உள்ளத்தை பார்த்தேன். அவ கேரக்டரை சொல்லி உன் மனத்தை புண்படுத்துறதை விட அவ ஒரு கொலைகாரின்னு சொன்னோம்னா நீ ஒத்துக்கிடுவ. உண்மையா இல்லையா? அப்படி வங்குனைக்கு சாவறதை விட இந்த பேவழியை பிரிச்சு விட்டுட்டு பேசாம ஃபாரின் போறது நல்லதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்கு இடையில உன் பேர்ல சொத்து இருக்கு. அந்த சொத்தை எவனுக்காக அவ கொடுத்துட்டான்னா தப்பா போயிரும். அதனால பேங்க்ல போய் அடமானம் வை. டாக்குமெண்ட்டை பாதுகாப்பாத்துவோம். கிடைக்கிற பணத்தை வச்சுட்டு வெளிநாட்டுக்கு போ. நீ வரும்பொழுது உன் பிள்ளைகள் உன்கிட்ட மிஞ்சும். புன்னகையோட வாழலாம். கால் வந்துட்டு வா. வெற்றி ஆயிரும். சந்தோஷமா. ஓகேடா. நல்ல ஐடியாவா? நல்ல ஐடியா தானே? கர்மசாமிக்கு எல்லாம் வெற்றியா நடக்கும். நல்லா இருக்கும். குபேரா
மகாலட்சுமி வாழ்க. நல்லா இருக்கு மகனே, ஆனந்தமா இருக்கு. திருப்பத்தூர் குழந்தை கேட்டு வந்தவர்கள் இன்னொருத்தர கால் வந்துட்டாங்க. மனிதனுடைய ஜெனரேஷன் அப்படிப்பட்டது தான். எத்தனை பேர் அனுபவப்பட்டாலும் அவரவர் அனுபவப்பட்டால் தான் அதுக்கு விடை கிடைக்கும். உண்மையா இல்லையா? வருக, கண்ணை முடிக்கா யார் வரான்னு பார்ப்போம். கிருஷ்ணா காலை வந்துட்டு வரலாம். அப்படியா? இன்னும் 7 நாள் 1 2 3 4 5. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அடுத்த திங்கக்கிழமை இன்னையிலிருந்து 7வது நாள். அந்த 7வது நாளையில் கர்ப்பம் ஜனனமாகும். என்ன விரும்பிய? திருப்பதியிலிருந்து வெங்கடாச்சலபதி வர, அதான் கிருஷ்ணான்னு சொன்னேன். உன் காதில் விடலையா? பாலாஜின்னு பேர் வைக்கணும். இந்த கனியை வச்சுக்கா, பாலாஜி வந்தான். வயிற்றுக்குள்ள பாலாஜி அவன், வெளியில் பாலாஜி அவன். சரியா? நல்லாரு, ஐஸ்வர்யமாக இருப்பா, ஆனந்தமாக இருங்க செல்ல மக்களே, புண்ணியப்படுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அதே திருப்பத்தூர் கண்ணென்ன கலங்குது. கணவன் மனைவி. ஹலோ, யாரு? அம்மா நல்லா இருக்கியா? போன கட் பண்ணு. ஹலோ, நல்லா இருக்கியாம்மா? நீயா? போன கட் பண்ணு. உன் பிள்ளைக்கு போன் அடிச்சா அப்படி கட் பண்ணி விடுறாட, உண்மைதானே? கால் வந்துட்டு வா. அங்க நல்லா இருந்தா நல்லா இருக்கட்டுமா? இருக்கக்கூடாது. எங்க கூட வந்து இருந்து நாங்க சொல்றபடி எங்க பிள்ளை நல்லா இருக்கணும். அதுதான் நாங்க வளர்த்ததுக்கும் பெத்ததுக்கும் தீர்ப்பு. அத கர்மசாமி நீ செஞ்சுதா, இதான் உன் முடிவு. காலம்ன்றாடா. நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரியும் சினிமா படத்து காட்சியும் மாதிரி ஆக்கிட்டு, மகளே வா, பெத்தவன் கூப்பிடுற வாடிங்க, இந்தா வர வச்சுட்டான்டா, நல்லா இருக்கு, சந்தோஷமா, புண்ணியம், ஓடிப்போ. ஓசூர் தொழிலில் கடன் பட்டவர் யாரப்பா? என்ன தொழில் தான்? என்ன மோட்டார்? கால் ஒன்று சொல்லலாம். இந்த திருப்பத்தூர் குழந்தை, உன் தாலியில போட்டுக்கா, தஞ்சம்னு இருப்பாய். வாழ்க மகளே, வாழ்க. ஆனந்தப்படுங்கள், ஆனந்தப்படுங்கள், ஆனந்தப்படுங்க. இந்தாடா வச்சுக்காடா, இந்தா அடுத்து பேசுவோம். அவ்வளோதான், சொன்ன வாக்க திருப்ப முடியாடா. அப்படியா? வரலாம்ப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்கே முருகப்பெருமானுடைய வேலாயுதம் இருக்கு. வேலிருக்க வினையில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் 3.25 ஆண்டுகளுக்கு முன்பே செய்துகிட்டு இருந்த தொழில மனவேதனையும் குழப்பமும் ஏற்பட்டுச்சு. ஆனா அது மாந்திரிகத்தால் எதுவும் நடக்கவில்லை என்பது உண்மையாகிவிட்டது. கிரகங்களால் மட்டுமே இந்த சரிவுகள் மனிதனின் வஞ்சனையால் ஏற்பட்டது ஒன்று. இந்த மாற்றம் எப்பொழுது? இதே தொழிலா அடுத்த தொழிலா? ஆனாலும் நிறைய படங்கள் வெளியில இருக்க, அது வந்து சேருமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உள்ளத்தில். உண்மையா இல்லையா? கால் ஒன்று வரலாம். முருகா தருவானா? தரமாட்டான். ஆனா ஒரு இடத்துல இருந்து உனக்கு பணம் கிடைக்கும்னு மேல இருந்து உத்தரவாயிருக்கு. அது மட்டும் கிடைச்சாச்சுன்னா நீ செம்மையாயிருவ. அதை வச்சு கொஞ்சம் என்கரேஜ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். கொஞ்சம் கண்ண முடிக்கா. ஓஹோ, சரி. சூரியனுடைய தன்மையிலே குறை இருக்கிறதுனால கிரகத்தில் ஆவணி மாதம்
18ஆம் தேதி வரை பொறுமையாக இருப்பதே நன்று. 18க்கு மேல் புதிய ஆண்டாக பிறந்து தொழிலும் வளரும், வாழ்க்கையும் உயரும், பொருளாதாரமும் சரியா இருக்கும். அதுக்கு என் துணையும் உனக்கு உண்டு. காலம் வரலாம். இந்தாப்பா செல்வாக்கா இருப்பேன், கத்தி உண்டு, ஆனந்தமாக இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் நல்ல தண்ணீராகி ஓடும். இதை கொண்டு போய் வைப்பா, உன் எண்ணங்கள் நிறைவேறும் நிம்மதியாக. அதே ஓசூர் கணவன் மனைவி சாமி நம்மளை கூப்பிடாம உட்கார வச்சுட்டார. வரலாம். நீ எப்பொழுது நினைச்சாலும் உன் கூட நான் வந்து காட்சி தருவேன்ப்பா. ஒரு நேரத்தில் என்னுடைய குருநாதர் ஒருத்த வரம் இருந்தான். சாமி, கருப்பசாமி, ஒன்னு நான் பார்க்கணும் அப்படின்னா. அப்படியா, எனக்காக 8 நாள் நீ விரதம் இருந்து வாடா அப்படின்னு சொன்னார். விவரத்தை கேட்டுக்காங்க. 8 நாள் விரதம் இருந்து வந்தான். வந்த உடனே நீ என்ன பார்க்கணும்னு நினைச்சு தானடா வந்திருக்க? ஆமா, என் கண்ணை பாருண்டாரு. கண்ணை கொஞ்ச நேரம் பார்த்தான். பார்த்த உடனே அம்மா அப்படின்னு அதறிட்டான். நானும் ஓரமா இருந்து பார்த்தேன். என்ன தெரிந்தது தெரியுமா? அந்த கண்ணுக்குள்ள அக்கினி எரிந்தது தெரிஞ்சது. அந்த கண்ணுக்குள்ள அக்கினி எரிந்தது தெரிந்தது. என்ன அவர் பார்த்தார். சொன்னார், மகனே, நீயும் ரகசியமாக என்னை பார்த்து கொண்டாய், ஆகையினால் உனக்கும் என்னுடைய காட்சி எப்பொழுது உண்டுன்னு சொன்னார். இன்னையவர் அந்த காட்சியை நான் அடைந்துகிட்டு இருக்கேன். புரியுதா உனக்கு? அதனால உன்னுடைய உள்ளத்துக்குள்ளும் உள்ளும் புறவுமாக இப்ப நான் தான் இருக்கேன். உன்னுடைய தொழிலையும் வண்டி வாகனத்தையும் சிறப்பாக ஓட்டி எந்த ஒரு கடனும் இல்லாம வெற்றி அடைஞ்சு தந்தா போதுமில்ல. 1 3 மனிதர்களால் உனக்கு ஒரு மன இடைஞ்சல் நடக்கு. அந்த மனிதர்களுடைய மனதை மாற்றி உனக்கு இடைஞ்சல்லாம ஆக்கி தந்துடுறேன். காரணம் சொல்லலாம். வரலாம். இந்தாப்பா, இதை கொண்டு ஆபீஸ்ல வை, வெற்றி நடக்கும். இந்த மகளே, இதை வீட்டில் கொண்டு வை, செல்வம் பிறக்கும். கண்ணை முடிக்கா, என்னைய நினைச்சுக்கா. வந்தாச்சு. உடம்பையும் கருத்தையும் கொஞ்சம் அமுக்கிறது மாதிரி ஒரு பாவனை. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு மனக்குழப்பம். சொந்த பந்தங்களுடைய சம்பந்தம் வெற்றியாகாது என்னும் ஒரு குழப்பமும் முற்றுப்புள்ளியும். இப்ப என்ன செய்யலாம்? எங்க சம்பந்தம் கலக்கலாம்? ஆனா வெளியிடமா இருந்தாலும் நம்ம கிளையா இருக்காத, என்ன செய்யறது? ஒரு சிறு மாற்றம் இருக்கும். அந்த கல்யாணம் வெற்றிகரமாகவும் நடக்கும், ஆனந்தமாகவும் இருக்கும். தை மாதம் நிர்ணயிக்கிறேன், ஒளிமயமா வாழ வைக்கிறேன். கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வா. உனக்கு என்ன வேணும் பேத்தியா? கண்ண முடிக்கா. அப்படியா? ஓஹோ, பிப்ரவரி மாதத்துல தான் உனக்கு அது ரெடி ஆகும். தயார் பண்ணிக்கா. எல்லாம் ஜெயிச்சுட்டு நல்லா இருக்கும். புண்ணியமடைங்க. இதோ தாராய் குபேராய. கண்ண முடிக்காங்க. சம்பத்து நமக, வாழ்க. கேட்ட வரத்தை கொடுன்னு சொல்லிடுது. என்ன ஆனும்? கொஞ்சம் கண்ண முடுங்க, அங்க யார் வரான்னு பார்ப்போம். விலகிக்கா, விலகிக்கா, விலகிக்கா. நல்லா கண்ண முடிக்கா. அப்படியா? காலன்ட்டு வரலாம்.
வீடுகள், இடம், இவைகளெல்லாம் ரெக்கார்டில் உங்க ஒப்பனுக்கு பேர் இருக்கு, புரியுதா? ஆனா அதை சரியாக நாங்க தரமாட்டோம்னு ஒருத்த மட்டும் மீசையை முறுக்குதாண்டா. அதுல ஆடு வச்சு உன்னை தாக்கலாம்னு ஒருத்தன் திட்டம் போட்டிருக்கான், புரியுதா? அதை மாத்தி உங்களுக்கு அந்த சொத்தை குழப்பம் இல்லாமல் நடத்தி தந்தா போதுமில்ல. 3.25 மாதம் கால அவகாசம் இருக்கு. அதுக்கிடையில நீங்க அவங்கள்ட்ட யாரும் எதையும் பத்தி பேசக்கூடாது. கால் வந்துட்டு என் தலையில போட்டுக்கோ, பணத்தை நான் பார்த்துக்கிறேன். கர்மசாமிக்கு பக்கத்துல நடக்கும் நடத்தி வச்சு தானே. அடுத்த உத்தரவுல அதை பத்தி பேசுவோம். படிச்சு மதுரையிலே வீடு வாங்கி தரமுன்னு தந்துட்டேன். ஒரு தொழிலை உருவாக்கி தரணும்னு வருமானத்துக்கு வழியை வகுக்கணும். ஆனா இவங்க அப்பனை பத்தி மட்டும் ஒரு கேள்வி மண்டையில ஓயாம குழம்பிக்கிட்டே இருக்கு இல்லையா? என்ன செய்யணும் உனக்கு இப்போ? அவ்வளவுதான். கால் வந்துட்டு வா. ஒரு இடம் மாற்றம் தேவைப்படுகிறது. பொறுமையா இருக்கணும். வீணா இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இவ மனத்தை நீ குழப்பாத. கொஞ்சம் ஃப்ரீயா விடு. அவ மனத்தை சரி பண்ணி நான் கொண்டு வந்து நிலையா வாழ வச்சிருந்தேன். இவளுக்கு தேவையான அனைத்து ஆஸ்திகளையும் இவ தகப்பனை தர வைக்கிறேன். எந்த குறையில்லாம நடத்தி வச்சா போதுமில்ல. வருமானத்துக்கு வழியும் தந்துருந்தேன். இந்த மகளே வெற்றி உண்டு, செல்வாக்க நல்லா தாரேன். மாற்றம் இல்லையே, நிச்சயம் அந்த ஆண்டு கிடைக்கும். பக்கத்துல வா. மலை மேல இருக்கிற கர்மசாமிக்கு, மலை போல இருக்கிற கர்மசாமிக்கு இந்த புண்ணியமடை வாய் மகளே, உன் எண்ணங்கள் நிறைவேறும். ஆனந்தம். உடைய உடைய உடையா இப்போ வரும் பாரு. அப்படி சந்தோஷமா மானாமதுரை கால் வந்துட்டு வாப்பா. சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிவகாமி மகனே சண்முகனே. என்னப்பா வேணும் உனக்கு? ஏற்கனவே எல்லா தொழிலையும் விட்டு அம்போன்னு இருக்கிற. இப்போ ஒரு முடிவு தரணும்னு முடிவுக்கு நான் வந்தேன். வெற்றி மாலை கொடுக்கக்கூடிய நேரம் இல்லைன்னு உத்தரவாயிடுது. அதனால இந்த அமாவாசை ஒட்டி வருகிற வெள்ளிக்கிழமை வந்து வெற்றி மாலை வாங்கிக்கா. தொழிலை ஓகே பண்ணிக்கலாம், செல்வத்தை பெற்றுக்கொள்ளலாம், கடனை தீர்த்து கொள்ளலாம். நல்லா இருக்கு. பெங்களூர் போதை ஏறி போச்சு. கண்ணை மூடு. உன்னை கொஞ்சம் உணர்ந்து பார்க்க வேண்டியிருக்க. உனக்கு கொஞ்சம் கடன்கள் கொடுக்கணும்னு நீ விரும்புத. அதுக்கு உனக்கு பணம் வேணும் இல்லையா? இந்த ஒரு லாட்டரி சீட்ல உனக்கு உன்னுடைய மாநிலத்தில் லாட்டரி சீட்ல பணம் கிடைக்கும். ஆமா, 6 மாதம் கழிச்சு பெண் அமையும், கல்யாணம் முடிச்சுக்கா போ. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.